பாமகவில் நிலவும் குழப்பத்திற்கு திமுக தான் பின்புலம் என அன்புமணி குற்றம் சாட்டிய நிலையில் அதை பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதோ நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ மற்ற யாருமே இல்லை. இதற்கு யார் வில்லன்னா திமுக தான் வில்லன். அதுல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அது யார் யாருன்னு கொஞ்சம் நாள்ல தெரிய போது நானும் சொல்றேன். இது பொறுமையா இருக்கு. அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல். திமுகவால நேரடியாக களத்தில் அவங்களால நம்மள சந்திக்க முடியாது. அந்த தைரியம் திமுகவுக்கு இல்ல. எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும். அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும், பிளவணும், குழப்பம் பண்ணணும். அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிறாங்க. இது வெற்றி பெறாது. அமைதியா இருப்பது என்னுடைய பலம், என்னுடைய பலவீனம் கிடையாது. என்னுடைய பலம். தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அப்பட்டமான பொய், கடைஞ்செடுத்த பொய், அப்பட்டமான